காலை வணக்கம். இது என்னன்னு பார்க்குறீங்களா? இது வந்து எங்கள் தோட்டத்தில் வளர்ந்த சுரக்காய். 2½ அடி நீளம். இங்கே பாருங்கள், எவ்வளோ பெரிய சுரக்காய் பாருங்கள். இந்த சுரக்காவுடைய மருத்துவ குணம் என்னென்னா, ஒருத்தர் வந்து டாக்டர்கிட்ட பிளட் டெஸ்ட் எடுக்க போனார். போனப்போ அவருக்கு வந்து கிரியேட்டின் லெவல் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சொன்னோடனே நீங்கள் வந்து உடனே வந்து டயாலிசிஸ் பண்ணணும், கிட்னி ப்ராப்ளம் ஏற்படுது, அதனால் வந்து உடனே நீங்கள் டயாலிசிஸ் பண்ணணுன்ட்டாங்க. அப்போது அவர் என்ன பண்ணுறாருன்னா, பயந்துட்டு டாக்டர் என்ன சொல்கிறார் அதானே செய்வார். அப்போது வந்து ஒரு மூலிகை மருத்துவரிடம் சஜஷன் கேட்கும்போது அவர் சொல்கிறார், இந்த மாதிரி சுரக்காவை 3 வேளை கூட்டு வச்சு சாப்பிடுங்க. அப்போது வந்து 5 நாள் சாப்பிட்டா உங்களுக்கு வந்து இது வந்து கிட்னி டயாலிசிஸ்லேருந்து நீங்கள் வெளியே வந்துடலாம். தொடர்ந்து 1 வாரம் டயாலிசிஸ் பண்ணிட்டா கஷ்டம் ஆகிடும். 1 நாள் 2 நாளில் டயாலிசிஸ்னால் வெளியே வந்துடலாம் அப்படின்னு சொல்லி டயாலிசிஸ் பண்ணுறாங்க. பண்ணோன்னே அதே மாதிரி சுரக்காவை சாப்பிட்றாரு. சாப்பிட்டவனை பார்த்தா டாக்டர் சொல்கிறார், உங்களுக்கு டயாலிசிஸ் தேவையில்லை, உங்களுக்கு வந்து கிரியேட்டின் லெவலில் கரெக்டாக இருக்குது, நீங்கள் வந்து டிஸ்சார்ஜ் ஆகலாம் நாளைக்கு அப்படின்றாங்க. ஆனால் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒருத்தர் சொன்ன சுரக்காவுக்கு உப்பு இல்லைன்னு சொன்னார். அவ்வளோதான். சுரக்காவுக்கு உப்பு இல்லை. நம்மளோட உடம்புல உப்பு சக்தி அதிகமாக இருந்துச்சுன்னா கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு வந்து நார்மல் லெவலுக்கு வந்துச்சுன்னா நமக்கு எந்த வித நோய்களும் வராது. இதனால் வந்து நமக்கு கிட்னி பாதிக்காது, உயிர் சேதம் வராது. இதை அனைவரும் பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம்.